எல்லாருக்கும் வணக்கம். அரசியல் படுத்துவோம்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு தமிழக அரசு அதோட செகண்ட் ஃபேஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்றுலேருந்து. 1 கோடிக்கு மேலே பயனாளர்கள் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியா, இல்லை அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்களா, இது நிஜமாலுமே ஒரு மாபெரும் வெற்றியான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகைனா என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனையோ ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கலர் டிவி கொடுத்துருக்காங்க, இலவச வீடு கொடுத்துருக்காங்க, கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, மிக்சி கொடுத்துருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாடு தான் எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. இது வரைக்கும் வேறு ஸ்டேட்டில் இந்தளவுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஸ்கீம்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுறது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். ஈவன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்திருந்தால் 2000 ரூபா கொடுத்துருப்போம், 2500 கொடுத்துருப்போம், இவங்க 1000 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு, அதை விமர்சிக்காமல் அதை பற்றி ஒரு சப்போர்ட்டாக சொல்கிற அளவுக்கு அந்த ஸ்கீம் ஒரு பெரிய ரீச் ஆகிருக்கு எல்லாத்துக்கிட்டே. அது உண்மை தான். மகளிர் மத்தியில் ஏன் எந்தளவுக்கு இது ரீச் ஆச்சுன்னா, எல்லாருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கூட யாருமே சும்மா கொடுத்துட மாட்டாங்க, யார் கேட்டாலும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதை சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 1000 ரூபா மாதம் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா, அது உண்மையிலேயே ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறுச்சு. மகளிர் அவங்க ஒரு 4 மாதம் 5 மாதம் சேர்த்து வச்சாங்கன்னா ஒரு 5000 ரூபா அந்த மாதிரி ஆயிரும். அதை அவங்க அவங்களோட அவசிய தேவைக்கு, ஏதாவது அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு செலவு இருக்குது, அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இந்த அமௌண்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கையாக மாறுச்சு. அது என்ன சொல்கிறது, இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். ஒரு அவசிய தேவைன்னு வரும்போது திடீர்னு அமௌண்ட் வேணும்னா, இது சேர்த்து வச்ச ஒரு சேமிப்பு பழக்கத்தை கூட இது அதிகமானுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மகளிர்கிட்ட ஒரு பெரிய ரீச் ஆச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே மாதம் ஒரு பணம் வருது, அவங்க ஏடிஎம் கார்டு அவங்களே யூஸ் பண்ணுறாங்க, மெசேஜை பார்க்குறாங்க, கிரெடிட்டேன்னு வருது. ஈவன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேலைக்கு போகாத பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏதாவதுக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்காக யூஸ் ஆகுது. அதனால தான் இது ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்கிறது. அதனால தான் எல்லாமே மகளிரை மையப்படுத்தின திட்டங்களாக நிறைய கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கீம் தான் ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, அந்த மாதிரி நிறையா ஸ்டேட்டில் சத்தீஸ்கர், அந்த மாதிரி நிறையா ஸ்டேட் தமிழ்நாடை பார்த்தா அவங்களோட தேர்தல் அறிக்கையிலும் இதெல்லாம் ஆட் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்டேட்லலாம் மந்த்லி அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துக்குமே. ஈவன் பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் கூட இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. பிஜேபி எப்போவுமே ஃப்ரீ கொடுக்கக்கூடாது, ஃப்ரீக்கு எகெயின்ஸ்டாக அவங்க எப்போவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களே இதை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இது எவ்வளோ பெரிய வெற்றின்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இந்த வெற்றி இதோடு நின்றக்கூடாது. இது பெண்களுக்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு எல்லா வித பயிற்சி, எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு உதவியாக இந்த மாதிரி இலவசமாக கொடுக்காம அவங்கள முறைப்படுத்தி அவங்களுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பையுமே கவர்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். இது அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு உண்மையாலுமே காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி முறையாக யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இது இவ்வளோ வெற்றி அடைஞ்சிது. இல்லை முறையாக யூஸ் பண்ணாமல் அது மறுபடியும் வேஸ்ட்டாக போயிருந்தால் இந்த திட்டமே ரொம்ப ஒரு ஃபெயிலியரான திட்டம் ஆயிருந்திருக்கும். உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இதுக்கு.